ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்சு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. நாம் தக்காளி போட போகிறதில்ல, அதுக்கு தான் நம்ம லெமன் புளிஞ்சிடுறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் பல் அதை போட்டுக்கலாம். இது நம்ம சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெய் தான் ஊற்றி இதை நம்ம பிரட்டி வைக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா நம்ம பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். நம்ம எண்ணெயில் பிரட்டுறதுனால நல்லா ஊறும், அதுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது மண் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் அதனால் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இது காஞ்சிருச்சு. எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே போதும், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. மூடி வச்சு வேக வைங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் தான் தண்ணி வெளியில் வந்திருக்கு, சிக்கனில் உள்ள தண்ணி. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். நல்லா பிரட்டி விடுங்க. இந்த தண்ணி எல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி விடணும். நல்ல தண்ணி வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை. இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிறதுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.